Hello students, welcome to Hiba Max 11th Standard Max Chapter 7 Matrices and Determinants. Exercise 7.1 16th question in the video பார்க்கலாம். If A is 3 cross 4 matrix and B is a matrix such that both A transpose B and B A transpose are defined. இப்போ இந்த கொஸ்டின்ல இருந்து என்ன அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுன்னா ஏன்ட்டு ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கு, அதோட ஆர்டர் 3/4. அதுமாதிரி பின்னு ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கு, ஆர்டர் கொடுக்கல. ஆனால் ஏ டிரான்ஸ்போஸ் இன்ட்டு பி அண்ட் பி இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் வந்து டிஃபைனாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஒரு ரெண்டு மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனில் கண்டுபிடிக்க முடியும்னா ஒரு கண்டிஷன் இருக்கு. என்ன? இப்போ ஏபியோட மல்டிப்ளிகேஷன் டிஃபைன்ட் அப்படின்னா இப்போ இது 4 × 2 அப்படின்னா இது 2 × 3 இருக்கணும். ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸோட காலமும் செகண்ட் மேட்ரிக்ஸோட ரோவும் ஈக்குவலாக வரணும். வந்தால் மட்டும்தான் மல்டிப்ளிகேஷன் வந்து பாசிபிள், இல்லைங்களா? ஸோ வாட் இஸ் த ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் பி? மேட்ரிக்ஸ் பியோட ஆர்டர் என்ன நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட்டு சொல்யூஷனில் ஏ மேட்ரிக்ஸ் கொடுத்துட்றாங்க. ஏ மேட்ரிக்ஸ் என்ன? 3 × 4. பி மேட்ரிக்ஸோட ஆர்டர் நமக்கு தெரியாது, நம்ம எம் × என்னு எழுதிக்கலாம், சரிங்களா? ஏன்னா இதுதானே கண்டுபிடிக்க போகிறோம், அது எழுதிக்கலாம். இப்போ ரெண்டு விஷயம் சொல்லியிருந்தாங்க. A transpose Bயும் டிஃபைன்டு, இன்னொன்று B transpose B A transpose இது ரெண்டுமே டிஃபைண்டுன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ A transpose இதை மாற்றணும் முதல்ல, இல்லையா? இது A ஓடது. A transpose என்னன்னு தெரியணும். A transpose வேல்யூ எப்படி வரும்? ரோ இருக்கிறது காலமில் போயிடும், காலம் இருக்கிறது ரோ. ஃபார் எக்ஸாம்பிள் 3 4 4 3 இதுதான் A transpose ஆர்டர். இப்போ B இருக்கு, பியோட வேல்யூ என்ன? M × N. இப்போ இது டிஃபைன்ட் அப்படின்னா இங்கே வர 3 தான் இங்கேயும் இருக்கணும், இல்லையா? இஸ் டிஃபைன், அது வந்து கிவன் கொடுத்துட்டாங்க. ஸோ இதுலேருந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? M = 3ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் ஃபஸ்ட்டு இதுலேருந்து. அடுத்த கண்டிஷன் என்ன? BA டிரான்ஸ்போஸ். இப்போ பியோட வேல்யூ M × N. அப்புறம் A டிரான்ஸ்போஸ். A டிரான்ஸ்போஸோட வேல்யூ என்ன? 4 × 3. இப்போ இதோட காலம் இதோட ரோ ஈக்குவல், அப்போது N = 4. இப்போ பி மேட்ரிக்ஸோட ஆர்டர் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம், இல்லையா? பி மேட்ரிக்ஸோட ஆர்டர் என்ன? M × N, ஸோ 3 × 4. Therefore, the order of the matrix B is 3 × 4. ஈஸியான சம். அண்ட் இதிலே வந்து க்ரியேட்டிவாக கேட்டாலும் நம்ம வந்து அட்டென்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும், சரிங்களா? ஏவோட வேல்யூ 3 × 4, பியோட வேல்யூ M × N. இப்போ ஏ டிரான்ஸ்போஸ் பின்னா ஏ முதல்ல டிரான்ஸ்போஸ் பண்ணிடணும், அப்போ வந்து ஆர்டரை மாற்றிடணும். பியோடது அதே தான். இப்போ இதோட காலமும் பியோட ரோவும் ஈக்குவல்னு எழுதணும். அதே மாதிரி பி ஏ டிரான்ஸ்போஸ்னால் முதல்ல பியோடது எழுதிட்டு அப்புறம் ஏ டிரான்ஸ்போஸ். இப்போ இதோட காலமும் இதோட ரோவும் ஈக்குவலாக வந்திருக்கணும். ஸோ N = 4. So the order of matrix B is 3 × 4 அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். சம் ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. 17th question இந்த வீடியோவில் பார்க்கலாம். Express the following matrices as a sum of a symmetric matrix and a skew symmetric matrix. ரெண்டு இருக்கு. sum of முதல்ல symmetric matrix கண்டுபிடிக்க போகிறோம், அண்ட் skew symmetric matrix என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம், அண்ட் ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணும், சரியா? சொல்யூஷனில் given முதல்ல நம்ம ஏன்னு எடுத்துக்கலாம். Let A is equal to 4 - 2 3 - 5. And skew matrix symmetric matrix கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு A டிரான்ஸ்போஸும் வேணும். அப்போ அதையும் முதல்ல கண்டுபிடிச்சிடலாம். அப்போ 4 - 2 3 - 5. கிளியரா? இப்போ இது ரெண்டும் இருக்குது. ஃபஸ்ட்டு நான் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறேன். சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா P is equal to half of A plus A transpose. இது வந்து சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ், சரிங்களா? ஸ்கியூ சிமெட்ரிக் வந்து செகண்ட் Q ஓடுது. ஃபஸ்ட்டு P ஓடுது கண்டுபிடிச்சிடலாம். அப்போ 1/2. A மேட்ரிக்ஸ் என்ன? 4 - 2 3 - 5 plus A transpose 4 3 - 2 - 5. That is equal to 1/2. இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணும். 4 + 4 - 2 + 3 3 - 2 -5 -5. That is equal to 1/2 8
1 1 minus 10 p ஓட வேல்யூ. அடுத்து p டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். p டிரான்ஸ்போஸோட வேல்யூ என்ன வரும்? 8 1 8 1. செகண்ட் ரோ வந்து செகண்ட் காலம். ரெண்டுமே ஈக்குவல் பாருங்க. p வந்து டிரான்ஸ்போஸ் பண்ணும்போதும் எனக்கு அதே வேல்யூ வந்துச்சுன்னா p is a symmetric matrix அப்படின்னு எழுதிக்கலாம். புரியுதுங்களா? நம்ம கண்டுபிடிக்கிறோம், p யோட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். அதை நான் வந்து டிரான்ஸ்போஸ் பண்ணும்போது எனக்கு சேம் வேல்யூ இருக்குன்னா அது சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். அடுத்து ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட் let q is equal to 1/2 a minus a transpose. ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் p is equal to பிளஸ் இருந்தது, இங்க மைனஸ் இருக்கு, அவ்வளவுதான். q is equal to 1/2 a மேட்ரிக்ஸ் என்ன? 4 minus 2 3 minus 5 minus of a transpose 4 3 minus 2 minus 5. இப்போ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணணும். 4 minus 4 minus 2 minus 3 3 minus into minus plus 2 minus 5 minus into minus plus 5, that is equal to 1/2. 4 minus 4 0 minus 5 5 0. இப்போ இது q. இப்போ q டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். எப்படி p டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சோம் அதே மாதிரி 1/2 0 minus 5 5 0. இது ரெண்டும் ஈக்குவல் இல்லை பாருங்க. இங்க மைனஸ் இருக்கு, இங்க பிளஸ் இருக்கு, இடத்துல மைனஸ் இருக்கு. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் கியூ. இதுதான் ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். நார்மல் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னா பியை வந்து பி டிரான்ஸ்போஸ் பண்ணும்போது அதே வேல்யூ கிடைக்கும். இதே ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னா நம்ம வேல்யூ வந்து நெகட்டிவ்ல கிடைக்கும். சரியா? therefore q is a skew symmetric matrix. question என்ன கேட்டிருந்தாங்க? sum of ன்னு கேட்டிருந்தாங்க. அப்போ p plus q கண்டுபிடிக்க போறோம். p ஓட வேல்யூ முதல்ல எழுதிக்கலாம். p plus q is equal to half into 8 1 1 minus 10 plus 1/2 q ஓட வேல்யூ டிரான்ஸ்போஸ் எடுத்துடக்கூடாது, q வேல்யூ மட்டும் எடுக்கணும். சரியா? ப்ளஸ் பண்ணணும் அப்படின்ட்டுலாம் எதுவும் கிடையாது. டைரெக்டாக நம்ம எழுதினது என்னன்றதை ப்ளஸ் பண்ணிட்டு எழுதினா போதும். p and q. அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம். அடுத்த சப்டிவிஷன் பார்க்கலாம். செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க. 3 3 minus 1 minus 2 minus 2 1 minus 4 minus 5 2. லாஸ்ட் சப்டிவிஷன் என்ன செஞ்சோமோ அதே தான் ஃபாலோ பண்ண போகிறோம். அந்த 2/2 மேட்ரிக்ஸ்னால கொஞ்சம் சின்னதாக இருந்து 3/3 மேட்ரிக்ஸ், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். சொல்யூஷனில் let a is equal to 3 3 minus 1 minus 2 minus 2 1 minus 4 minus 5 2. இது a மேட்ரிக்ஸ். ஃபர்ஸ்ட் p ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். a டிரான்ஸ்போஸும் சைடில் எழுதிக்கலாம், இன்னொரு லைன் ஆகும். 3 minus 2 minus 4 3 minus 2 minus 5 minus 1 1 2. இப்போ p ஓட வேல்யூ என்ன? 1/2 a plus a transpose. q வந்து மைனஸ் வரும், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். which is equal to 1/2 3 3 minus 1 minus 2 minus 2 1 minus 4 minus 5 2 plus a transpose 3 minus 2 minus 4 3 minus 2 minus 5 minus 1 1 2. that is equal to 1/2 3 plus 3. இங்க என்ன இருக்கோ அதே தான், 3 plus 3. இப்போ ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம்னா இங்கே ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம். 3 மைனஸ் இருக்கு, ஸோ minus 2 minus 1 minus 4 minus 2 plus 3 minus 2 minus 2 1 minus 5 minus 4 minus 1 minus 5 plus 1
2 plus 2. Next line 1 by 2. இதை ஆட் பண்ணணும். 3 plus 3 6. 3 minus 2 1. Minus 5 1. Minus 4 minus 4 minus 5 minus 4 4. இது வந்து p ஓட வேல்யூ இல்லையா? இப்போ p டிரான்ஸ்போஸ் அடுத்து கண்டுபிடிக்கணும். ரெண்டும் ஈக்குவலான்னு பார்க்கணும். 1 by 2 6 1 minus 5. இது இப்படி ஆயிடுச்சு. மறுபடியும் 1 minus 4 minus 4. again எனக்கே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது பாருங்க. 2 by 2 மேட்ரிக்ஸ் ஈஸியா இருந்தது. இப்போ இது ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஸோ p is a symmetric matrix ன்னு எழுதலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. அடுத்து q கண்டுபிடிக்கலாம். அடுத்தது let q is equal to 1 by 2 a minus a transpose இல்லையா? So that is equal to 1 by 2 a ஓட மேட்ரிக்ஸ் என்னன்னு எழுதலாம். 3 3 minus 1 minus 2 minus 2 1 minus 4 minus 5 2 minus transpose எடுக்கணும். இங்கே அப்படியே எடுத்துடலாம். 3 3 minus 1 minus 2 minus 2 1 minus 4 minus 5 2. That is equal to 1 by 2. 3 minus 3. 3 minus into minus plus 2. Minus 1 plus 4. Minus 2 minus 3. Minus 2 minus into minus plus 2. 1 minus into minus plus up 5. Minus 4 minus into minus plus 1. Minus 5 minus 1. 2 minus 2. 1 by 2 into 3 minus 3 0. 3 plus 2 5. 4 minus 1 3. Minus 2 minus 3 minus 5. இது 0. 6. Minus 3. Minus 6. இது 1 2 minus 2 0. Correct இல்லையா? இப்போ வந்து q என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து q transpose கண்டுபிடிக்கணும். q transpose is equal to 1 by 2 first row first column மாறிடும். second row second column third row third column மாறிடும். இப்போ q transpose என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். q கண்டுபிடிச்சா ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் பாருங்க. மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ் இருக்கு, மைனஸ் மைனஸ் minus minus plus ஆயிடுச்சு. அப்படியே reverse. So which is equal to minus of q. Therefore q is a skew symmetric matrix. sum என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். sum வந்து p plus q எக்ஸ்பிரஸ் பண்ணா மட்டும் போதும் இல்லையா? So 1 by 2 into sum of p q என்னன்னு எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டோம். Thank you so much for watching.